கிறிஸ்துக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட இயேசு இனிதான நாமத்துல இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இடைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்துச்சுன்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா, இந்த காலகட்டங்கள் யாருக்கும் என்ன இல்லை, டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, ஒரு வயதான ஒரு காட்டு பகுதியில நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு வாலிபன் என்ன செஞ்சா, 2 கண்ணையும் கட்டிக்கிட்டு வேகமா நடந்து ஓடிட்டு வந்தார். அப்ப அந்த முதியவர் என்ன செஞ்சா, அந்த வாலிபனை பார்த்து, தம்பி நீங்க கண்ணை கொஞ்சம் கட்ட அவுத்துட்டு ஒழுங்கா பார்த்து நடந்து போனீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த வாலிபன் சொன்னா, ஐயோ அதுக்கெல்லாம் எனக்கு என்ன இல்லை, அதெல்லாம் நின்று அவுத்து போறதுலாம் எனக்கு என்ன இல்லை, டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இல்லப்பா நீ பார்த்து போ, இல்லாட்டி அது உனக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்ட்டு சொன்னார். ஆனாலும் அவருக்கு நேரம் இல்லை, அவர் பாட்டு அந்த வாலிபன் கடந்து சென்றுட்டான். அப்புறம் இந்த முதியவர் என்ன செஞ்சா, தாண்டி அப்படியே நடந்து வந்து அவர் பட்டணத்துக்கு வந்துட்டாரு. அவர் ஒரு அலுவலகத்துக்கு உள்ளே போகிறார். அப்படி போகும்போது அங்க இருக்கிற அந்த மேனேஜர் ரொம்ப விரக்தியாக பேசுறாரு. சரி, எனக்கு மனசுல என்ன இல்லை, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா, ஐயா உங்களுக்கு இப்ப ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொன்னா, சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வாங்க, அங்க உங்களுக்கு மன அமைதி எப்படி பெறணும் அப்படிலாம் சொல்லி நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்படி சொன்ன உடனே என்ன செஞ்சோம்னா, அந்த மேனேஜர், அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க சார், போய் நீங்க எனக்கு இருக்கிறது கொஞ்ச நேரம், அதில் உங்க வீட்டுக்கெல்லாம் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இந்த முதியவர் சிரிச்சாராம். சிரிச்சிட்டு சொன்னாராம். அப்போ உடனே அந்த மேனேஜர் கேட்டாரா, என்னையா நீங்க சிரிக்கீங்க, நான் மன கஷ்டத்தோட இருக்கிறேன், கவலையா இருக்கேன்னு சொல்லி நீங்க சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், அதை நான் வழியில நடந்த, இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த வாலிபன் கதையை திருப்பி அந்த மேனேஜருக்கு அந்த முதியவர் சொல்லிட்டு, அதான் அவருக்கும் நேரம் இல்லை, உங்களுக்கும் நேரம் இல்லை, அவர் சும்மா போறவருக்கும் என்ன இல்லை, நேரம் இல்லை, அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கும். ஆனா என்ன இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை போக்குவதற்கான ஒரு நபர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்றேன், அதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. இப்படிதான் அநேகர் என்ன செய்யறோம்னா, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, ஆனா அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக ஒருத்தர் நம்மகிட்ட கேட்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்க எல்லாரும் என் இடத்துல வாங்க. அவர் சொல்லல இந்த வயசுக்காரங்க வாங்க, இல்ல பணக்காரங்க வாங்க, இல்ல வெள்ளையா இருக்கிறவங்க வாங்க சொல்ல, எல்லாரையும் கூப்பிடுறாரு. அதனால ஒருவேளை நீங்க மனபாரத்தோடு இருப்பீங்க, அல்ல பிரச்சனையோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போங்க. நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருந்தோம்னுச்சுன்னா, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஒருவேளை நீங்க சில இடங்களுக்கு போனா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், எல்லாத்தையும் மறந்துட்டு நான் இருப்பேன், சில காரியங்களை செஞ்சா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி தவறான சில காரியங்கள், தவறான பழக்க வழக்கங்களுக்கு நீங்க உட்படுவீங்கன்னு சொன்னா, அது நம்ம என்னதான் செய்யும், ஆபத்துல கொண்டு போய் விடும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அது நிரந்தரமான சந்தோஷத்தையோ அல்லது சமாதானத்தையோ அது என்ன செய்யாது, நமக்கு தராது. அதனால இந்த அவசரமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு சில மணித்துளிகள் நேரம் எடுத்து என்ன செய்யணுமா, ஆணுடைய பாதத்துக்கு போங்க, வேதத்தை வாசிங்க. ஒருவேளை உங்களுக்கு வாசிக்க தெரியல, வேதம் இல்லை அப்படின்னா அவர் பாதத்துல முழங்கால் படிட்டு உங்களுடைய குறைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு, சமாதானத்தை தர, இளைப்பாறுதலை தர அப்படின்னு சொன்னா. இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னா அது ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கலாம், நமக்கு எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை, அப்படியே நம்ம சமாதானத்தோட நம்ம படுத்தா தூங்குறதுக்கான காரியங்கள், அல்லது சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு உள்ள நிம்மதியா இறங்குறதுக்கான காரியம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா, அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கு. அவரை நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா, அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருப்பீங்கன்னு சொன்னா, அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு பாரத, யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வேதனையோடு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கண்ணீரோட கவலையோடு இருக்கீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்குங்க, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க, நான் எல்லாருக்கும் என்ன செய்வேன், விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு விடுதலை கொடுக்கிற நாயகன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அவரை நோக்கி ஓட ஆயத்தமா இருக்கீங்களா, அவரை நோக்கி பார்க்க ஆயத்தமா இருக்கீங்களா? அப்படி ஆயத்தமா இருப்பீங்கன்னு சொன்னா ஜெபம் செய்வார். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, எங்களுடைய தவறுகளுக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு
ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறவரே, உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. கடந்த இரவுல நீர் எங்களுக்கு நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளை நீர் காண செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த செய்தியிலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. குடும்பமாக ஆசீர்வதிங்க, தனித்தனி நபராக ஆசீர்வதிங்க. உடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் சித்தத்திற்கு ஏற்ப நீங்க நிறைவேற்றி தருவீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தர வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. ஒருவேளை வருத்தப்பட்டு மனபாரத்தோடு ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற யாராவது இந்த செய்தியை கேட்பாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய வருத்தத்தையும் அவங்களுடைய பாரத்தையும் சுமக்க ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி முடத்தை தங்களை ஒப்பு கொடுக்க நீர் அவளை ஆவியானவரை கொண்டு வேண்டுமாய் கெஞ்சி மாண்டாடுகிறது சாமி. பாவிகளாக எங்கள் மேல் நீங்க கிருபையா இருங்க சாமி. ராஜ்யம் வருகிறது ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தை பங்கு பெறுவதற்கான பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க சாமி. அந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதில் முடிவு வரைந்து நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக சாத்தானின் சோதனையில் நாங்கள் விழுந்து போய் விடாதபடிக்கு கர்த்தாவே நீரே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மாண்டாடு. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுடைய எல்லா பாரத்தையும் நீக்கி போட்டு சுகம் பலம் தந்து அவர்கள் தங்கள் வீடு இல்லங்களுக்கு செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்ப்பஸ்திரிகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல சுக பிரசவத்தை காணும்படி நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற அந்த பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து ஆண்டவரே, அவருடைய வருத்தத்திலே பாரத்தெல்லாம் நீக்கி போட்டு அவங்களுக்கு இலைப்பார்வை தர நீங்க கிருபை செய்யணுமா கெஞ்சுமானாங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த நாள் முழுதும் கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.